ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு தேவையான டீ கப் செட் வந்து வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய செட்டு பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒன்றா தானே பண்ண முடியும். ஸோ நீங்கள் கேட்டது வந்து வரல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற எல்லா செட்டுமே பண்ணுவேன். எல்லாமே ஒரு நாள் நம்ம வீடியோவாக பார்க்கலாம். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிற என்னோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ டீ கப் செட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டில் வந்து சின்னதாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பாக்ஸோட மூடியை வச்சு தான் நான் வரைகிறேன். நமக்கு வந்து எத்தனை கப்பு தேவையோ அத்தனை சர்க்கிள் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் வந்து 4 கப் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 4 சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம 4 சர்க்கிள் கட் பண்ணதுக்கப்புறமா வளையக்கூடிய அட்டையாக எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிளை சுற்றி நமக்கு ஒட்டுறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு தேவை அப்படின்னு ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. அந்த வச்சு பார்த்துட்டு அதை மெஷர்மெண்ட்டுக்காக சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த கப்பு வந்து என்ன ஹைட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அந்த சர்க்கிளில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிடலாம். இதுக்கு நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணி ஒட்டலாம். ஃபெவிபாண்ட்னா டக்குன்னு ஒட்டிடும், க்ளூகனும் டக்குன்னு ஒட்டிடும். ஸோ அதுக்காக நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பீஸ் வந்து ஒட்டிட்டோம். இதே மாதிரி 3 இதுக்குமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி அந்த 3 சர்க்கிளுக்குமே நம்ம ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், 4 பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சா. அடுத்து வந்து இந்த கப்புக்கு ஹேண்டில் ரெடி பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கப்புக்கு ஒரு மாதிரி ஹேண்டலும் இன்னொரு 2 கப்புக்கு வந்து வேறு மாதிரி ஹேண்டலும் நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சி மாதிரி வரைஞ்சிட்டு உள்ளேயும் சின்னதாக ஒரு சி வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். அந்த உள்ளே சின்னதாக இருக்க சீயை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அதாவது கப்போட ஹேண்டலில் நம்ம விரல் விட்டு பிடிக்கிற மாதிரி இந்த ஹேண்டில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அப்படியே ஒட்டிடலாம். ஒட்டுற இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணோம்ல அந்த அட்டையை அந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதை ஒட்டிடலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ணி இன்னொரு கப்புக்கும் இதே மாதிரி ஒட்டிடலாம். ஸோ 2 கப்புக்கு ஒரே மாதிரி ஹேண்டில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக 2 கப்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்த ஹேண்டிலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சி மாதிரி வரைஞ்சிட்டு உள்ளே வந்து ஒரு சின்ன சி வரைஞ்சோம்ல அதை வந்து வரையாமலே அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது விரல் விட்டு பிடிக்க முடியாது, அப்படியே அந்த ஹேண்டிலை வந்து பிடிச்சி குடிக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி நம்ம 2 பீஸ் கட் பண்ணி இதையுமே நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி மிச்சம் இருக்க 2 கப்லேயும் நம்ம ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு கப்லேயும் ஒட்டியாச்சு. அழகாக வேறு ஹேண்டில் மாடலில் 2 கப் ரெடி பண்ணியாச்சு. மொத்தமாக 4 கப் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு கீழே வந்து பிளேட் வைக்கிறதுக்கு இதை விட பெரிய சர்க்கிளாக இருக்க மாதிரி கார்ட்போர்டில் 4 இது கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் சென்டரில் வந்து அந்த கப் வைக்கிற இடத்துல டிசைனாக இருக்கும்ல, ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சோல்ல சின்ன சர்க்கிள் கப்புக்கு அந்த மூடியை யூஸ் பண்ணி அந்த அட்டை மேலே நம்ம அழுத்தும் போது அதே மாதிரி சர்க்கிளாக நமக்கு தெரியும். ஸோ நல்லா அழுத்திட்டு, இல்லைனா இந்த மாதிரி பேனால் வந்து முன்னாடி இருக்க அந்த டிப்பை மட்டும் கலட்டிட்டு அதை வச்சு நம்ம அழுத்தி கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ அது கூட அந்த பதிஞ்சு அந்த தடை வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி அதில் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 4 கப் அண்ட் சாசர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதில் வந்து நமக்கு பால் ஊற்றுறதுக்கு ஜக்கு தேவை. ஸோ அந்த ஜக்குக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து கப்பு என்ன சைஸில் ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே அடுத்து வந்து ஜக்கும் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸ் வரைஞ்சிட்டு இன்னொரு பீஸை அதையே அளவாக வச்சு வரைஞ்சிக்கோங்க. 2யுமே கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்க இடத்துல நல்லா வளைச்சி விட்டுட்டு அந்த மேலே இருக்க இடத்த மட்டும் ஜாயின் பண்ணி விட்ருங்க. இதுக்குமே நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் பிடிச்சிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக ஃபெவிபாண்டே பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மேலே மட்டும் நம்ம ஜாயின் பண்ணி ஒட்டியாச்சு. அதை வளைச்சி விட்டனால அதுவுமே நல்லா அந்த ஜக்கோட ஷேப்பில் இருக்க மாதிரி வந்துருச்சு.
ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இப்போ சைடில் இருக்க கேப்புக்கு வந்து நம்ம வளையக்கூடிய அட்டையை யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். நம்ம மேலே வந்து வளைச்சி ஒட்டியிருக்கனால இந்த வளையக்கூடிய அட்டையை வந்து அப்படியே ஒரே சைஸ்க்கு நம்மளால் கட் பண்ணி ஒட்ட முடியாது. ஸோ அதனால அதில் வந்து நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வளையக்கூடிய அட்டையை வந்து அப்படியே மேலே ஒட்டிடலாம். மேலே ஒட்டிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா அதை விட்டு வெளியில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம அந்த அட்டையை வந்து மேலே ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா வெளியில் தெரிகிறத மட்டும் இப்போ கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஒரு பெரிய ஜக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதோட ஹேண்டிலுக்கு வந்து அந்த வளையக்கூடிய அட்டையிலேயே சின்னதாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணியே ஒட்டிடலாம். இதை வந்து கீழே இருக்க எண்டை மட்டும் ஒட்டிட்டு மேலே இருக்க எண்டை ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த மேலே மூடி நமக்கு தேவையில்ல, ஸோ அதே ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து அது மேலே ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த கைப்பிடியோட ஒரு எண்டை மேலே ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது நம்ம கைப்பிடியை பிடிச்சி அந்த இடத்த அழுத்தும் போது அழகாக அந்த மூடி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம பால் ஊற்றுற மாதிரி அந்த ஜக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி மூடி ஒட்டிட்டு அப்புறமா அந்த ஹேண்டிலை வந்து மேலே ஒட்டிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சர்க்கிள் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து அந்த வளையக்கூடிய அட்டையிலையும் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கப்புக்கு எப்படி ரெடி பண்ணோமோ அதே மாதிரி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அந்த சின்ன சர்க்கிள் வந்து கட் பண்ணோம்ல, அதை விட கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக ஒன்று கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூடி வந்து பிடிச்சி எடுக்கிறதுக்காக ஹேண்டிலுக்கு இன்னொரு சின்ன சர்க்கிள் கட் பண்ணி மேலே ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். இது வந்து நம்ம சுகர் போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பால் எடுத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ஜக்கு ரெடி பண்ணோம்ல, அதே மாடலில் தான் சின்னதாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம டிகாஷன் எடுத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரெக்டாங்கிளாக ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை வந்து சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதை அப்படியே ஸ்பூனோட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருங்க. நடுவில் மட்டும் நமக்கு குழிவாக அழகாக அந்த ஸ்பூன் மாதிரி கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்பூன் எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சைஸுமே நமக்கு பெருசாக வேணும்னா இன்னும் பெரிய ரெக்டாங்கிள் ஷேப்பாக கட் பண்ணி அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சின்னதாக வேணும்னா சின்ன ரெக்டாங்கிள் பீஸில் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பூன் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். டீ கப் செட்டுக்கு தேவையான எல்லாமே இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கார்ட்போர்டில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதை இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணலாம், அல்லது இன்னும் நம்ம இதை கலர் பண்ணிக்கலாம். கலர் பண்ணுறதுக்கு பெயிண்ட் யூஸ் பண்ணியும் கலர் பண்ணலாம், அல்லது மார்க்கர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியும் கலர் பண்ணலாம். நான் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் கலர் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே கலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே கலர் பண்ணியாச்சு. இது எல்லாமே நான் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். அந்த சின்ன சின்னதாக பிளாக் கலர் டிசைன் மட்டும் ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்ட்லேயே ஈஸியாக டீ கப் செட் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பெரிய ஜக்கில் பால் எடுத்து எல்லா கப்லேயும் ஊற்றியாச்சு. அடுத்து வந்து டிகாஷன் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயுமே ஊற்றியாச்சு. அடுத்து அந்த சுகர் வந்து ஸ்பூன் எடுத்து எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான், அழகாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை பாப்பா யூஸ் பண்ணி விளையாண்டு பார்க்குறா பாருங்களேன். இது செய்யும் போதே அவளுக்கு ரொம்பவே விளையாடணும்னு ஆசை. ஸோ செஞ்சு முடித்த உடனே அவள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டா. ஸோ அவளும் என்ன மாதிரியே எல்லாமே செஞ்சு பார்த்து அழகாக விளையாடுறா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து நீங்களும் விளையாடுங்க. பெரிய பசங்க உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த கிராஃப்ட் ஐடியாஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.